சின்னதாக ஒரு பேப்பர் வந்து எடுத்து இது வந்து கட் பண்ணது இல்லைன்னு பார்க்கலாம். இதை வந்து ஆன் பண்ணுறேன். எல்லா பேப்பரையும் பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதுன்னு. இந்த வீடியோவில் வந்து ஒரு புல்லை கட் பண்ணுற மிஷின் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு டிசி மோட்டரை வச்சு இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேடு, மோட்ரு, பேட்ரி, அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜ் மாட்டிடுது. ஆனால் இதில் வந்து சம்திங் வந்து இது வந்து ராங் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து எந்த புள்ளையும் கட் பண்ணவே இல்லை, பேப்பர் கூட ஒன்றும் கட் பண்ணல. இதை வந்து சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க, இது ரொம்ப ஆபத்தானது. சரி, எப்படி மேக் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல வந்து இதுக்கான பேட்டரி வந்து எடுத்துக்கலாம். இது வந்து 3.7 வோல்ட் 2600 mAh பேட்டரி. ரொம்ப நேரம் ஓடுறதுக்காக இந்த மாதிரி பேட்டரி எடுத்துக்கணும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு பேட்டரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமானது வந்து இதோட மோட்டார். இது வந்து 2 wheel ஷாஃப்ட் மோட்டர்னு சொல்லுவீங்க. இது வந்து 2வது சைடு சுற்றும். ஷாஃப்ட் வந்து பெருசாக இருக்கும், அதனால தான். இப்போ இந்த மோட்டரை வந்து இந்த இடத்துல வர மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இந்த இடத்துல முதல்ல கம்மை ஊற்றிடலாம். நல்லா கம்மு போட்டோம். இந்த இடத்துல கரெக்டாக வச்சிடலாம். இது வந்து டைட்டாக பிடிக்கிறதுக்காக கோலமாவை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து இது மேலே லைட்டாக தூவிடலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜ் மாடியூலு, அதுக்கப்புறம் வந்து சுவிட்சு இதுலேயே வந்து இருக்குது. இது வந்து பழைய எல்இடி டார்ச்சிலேருந்து எடுத்தது. இது வந்து லைட்டு, இது வந்து சார்ஜ் போடுற பின், இது வந்து சுவிட்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி மைனஸ், எல்இடி ப்ளஸ்ஸு, பேட்ரி மைனஸ், பேட்ரி ப்ளஸ்ஸு. இதில் வந்து பேட்ரி மைனஸ், பேட்ரி ப்ளஸ்ஸு. இதை வந்து நம்ம இந்த பேட்டரியில் சார்ஜிங் வச்சிடலாம். அவ்வளோ இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது எல்இடி மைனஸ், எல்இடி ப்ளஸ்ஸு. இதுதான் நம்ம மோட்டருக்கான அவுட்புட்டு. இதுக்காக 2 சின்ன வயர் எடுத்துருக்கேன். இதில் வந்து இந்த எல்இடி மைனஸ், எல்இடி ப்ளஸ் இதில் வந்து சால்டிங் வச்சிடணும். அடுத்து எல்இடி ப்ளஸ் இதையும் வந்து சால்டிங் வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சால்டிங் வச்சிட்டோம். இதுதான் வந்து மோட்டரோட அவுட்புட்டு. இப்போ நம்ம இந்த மோட்டரோட அவுட்புட் 2 வயரையும் வந்து இந்த மோட்டரோட ப்ளஸ் மைனஸ் இதில் வந்து சால்டிங் வச்சிடலாம். அவ்வளோதான். நம்ம கரெக்டாக வந்து சால்டிங் வச்சிட்டோம். அவ்வளோதான், நம்ம செட்டப் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சார்ஜ் மாடியில் வந்து இந்த இடத்துல கரெக்டாக வந்து வச்சிடலாம். இந்த இடத்துல வர்ற மாதிரி கரெக்டாக வந்து வச்சிடலாம். இது வந்து கரெக்டாக நிற்கிறதுக்காக குளூ கன் என்கிட்ட வந்து இல்லை, அதனால் நான் அதுக்கு நான் ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நூல் கொஞ்சம் எடுத்து இந்த நூலை வந்து இதை வச்சு நல்லா வச்சிடலாம். அவ்வளோதான். ஃபைனலி நம்ம மிஷின் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் மோட்டர் சுற்றுதா இல்லைன்னு. பார்க்கலாம் சுற்றுதா இல்லையா இந்த மோட்டரை. மோட்டர் வந்து நல்லா சுற்றுறது பார்த்தாலே தெரியும். இதை வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணுற மாதிரி செட்டப் செய்யணும். அதுக்கு இந்த மோட்டர் மேலே வந்து சின்னதாக ஒரு சாஃப்ட் வந்து வரும். அதை வந்து இந்த மோட்டர் மேலே வந்து வச்சிடலாம், கரெக்டாக சொருகிடலாம். அவ்வளோ அந்த மாதிரி சொல்லிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பிளேடு, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பிளேடை வந்து எடுத்துக்கலாம். இந்த பிளேடை வந்து இதில் கரெக்டாக வச்சிடலாம். மேலே நான் வந்து இப்படி மேலே தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதான், கரெக்டாக வச்சிட்டோம். இது மேலே வந்து ஃபெவிக்விக் போட்டுடலாம். ஃபெவிக்விக்கை போட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற கோல மாவு, இதை வந்து இது மேலே வச்சிடலாம், கரெக்டாக போட்டு ஒட்டிடலாம். அவ்வளோதான். ஃபைனலி நம்ம ஃபுல்லாக கட் பண்ணுற மிஷின் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஏதோ ஆன் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பில்லு இல்லை, அதனால் வந்து சின்னதாக ஒரு பேப்பர் வந்து எடுத்து இது வந்து கட் பண்ணது இல்லைன்னு பார்க்கலாம். இதை வந்து ஆன் பண்ணுறேன்.
எல்லா பேப்பரையும் பிரித்து மேஞ்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதுன்னு. அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ நம்ம மிஷினை வந்து சார்ஜ் ஏறதாக செக் பண்ணி பார்க்கலாம். வழக்கம் போல் வந்து நான் சார்ஜர் பின்னில் சொல்லியிருக்கேன். சின்ன பின்னில் சுவிட்சை போட்டு பார்க்கலாம். ரெட் கலர் லைட் இருக்குது, பார்த்தாலே தெரியும். அப்புறம் சார்ஜ் வந்து ஏறுது. சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா லைட்டு வந்து க்ரீன் கலராக மாறிடும். இதை வச்சு நம்ம சார்ஜ் ஃபுல்லாகிடுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் கிரியேட்டிவ் வேர்ல்டுக்குள்ளே மூழ்கலாம். இந்த மாதிரி அந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் கைஸ். பாய். நெக்ஸ்ட் இதே மாதிரி அருமையான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். போயிட்டு வரேன். பாய்.